4 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் தர்ணா போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் குன்னடம் ஊராட்சி அடுத்த எள்ளப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளது. இதன் காரணமாக போர் பைப்பில் வரும் உப்பு தண்ணீரை தினந்தோறும் பயன்படுத்துவதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தங்கள் பகுதியில் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் வந்து தரையில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அழைத்து சென்றனர். உடனடியாக இதற்கு தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தண்ணி 6 மாசமா வர்றதில்ல. இதுக்கு முன்னாடி இருந்தே போர் தண்ணி தான் குடிச்சிட்டு வந்தோம், சப்ப தண்ணி. அந்த போர் தண்ணியும் இப்ப போர் ரொம்ப வறண்டு போச்சு, வர்றதில்ல. அதனால தண்ணிக்கு 6 மாசத்துல இருந்து எங்க ஊருக்குள்ள ஒரே பிரச்சனை, தண்ணி இல்லாம ரொம்பவும் சிரமப்படுறோம். மதுரை அரசு ராஜாசி தலைமை மருத்துவமனைகள் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் புறநோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் இன்று காலை புறநோயாளிகள் பிரிவில் நோயாளி சீட்டு பதிவு செய்யும் அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கணினி மற்றும் டேபிள் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் இல்லாத காரணத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அறையில் கட்டட மேற்கூரை சேதமடைந்ததால் திறந்த வெளியில் வைத்து நோயாளி சீட்டுகள் பதியப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரும் அரசு மருத்துவமனையில் கட்டட மேற்கூரை விழுந்து விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் சேதமடைந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என நோயாளிகள் கருத்து தெரிவித்தனர். ஓமலூர் அருகே மூதாட்டியை அடித்து கொலை செய்து வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி குமாரி தனது கணவர் மற்றும் மகனை இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் காதில் அணிந்திருந்த 1 சவரன் தங்கத்தோடு மற்றும் 25,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் மூதாட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்காக உடலில் ஆசை ஊட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்டார். பிறகு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தீவட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பல்லடத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்ட ஒடிசா வாலிபர் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்காபுரம் சாலையில் டீக்கடை நடத்தி வரும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் சந்திர வகாரா என்பவர் சட்டவிரோதமாக குட்கா விற்பனையில் ஈடுபட்டு வருவது போலீசார் சோதனையில் தெரியவந்தது. பல்லடம் காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமையில் ரமேஷ் சந்திர வகாரா டீக்கடை மற்றும் அவர் வசிக்கும் வீட்டில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 40 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ரமேஷ் சந்திர வகாராவை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.